சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஈவி கீஸ் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இங்கே கருத்து பத்தி பேசுறதுக்கு இல்ல, பிசிசி பிரசிடென்ட் எங்களது இளங்கோவன் அவர்கள் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவு இருக்கும். அவர் தான் முடிவு பண்ணிட்டு சொல்வாரு. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க எல்லாம் உங்களை எல்லாரும் சந்திக்கும் போது அவர் சொல்ற விஷயம் இதுதான். திமுக தலைவர் காங்கிரஸ் விலக்கி வைக்கவில்லைன்னு சொல்றாரு. அந்த கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பத்தி இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு? இது பேசிக்கலி தீர்மானங்கள் பத்தி தான் நாங்க பேச போறோம். நீங்க ஏன் மறுபடியும் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நேரம் வரும்போது சொல்வோம். ஆமா, 2 மாசம் இருக்கு. என்னங்க இல்லைங்க, தலைவர் பேசுவார். அதை பத்தி சில மாவட்ட தலைவர்கள் பேசலனா 61 மாவட்ட தலைவர்கள்ல 55 மாவட்ட தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. 4-5 பேர் தான் வரல. சிதம்பரம் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அது யார் ஆதரவாளர்னு தெரியாது. 4-5 பேர் வரல. 35 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நோட்டீஸ் கட்சி ரீதியா நடவடிக்கை நோட்டீஸ் அனுப்ப போறீங்க? இல்ல, அது தெரியல. தலைவர் தான் முடிவு பண்ணணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் விட்டதாக அதிமுக அரசாங்கம் எல்லாரும் கண்ணில் தூசி விடுற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்குற விஷயம் ஒன்று மட்டும்தான். இதுக்கான வி நீட் அ ஜுடிஷியரி என்கொயரி. இது 1 மாதத்துக்குள்ள எல்லா விஷயங்கள் எங்களுக்கு ஒயிட் பேப்பர் மாதிரி வெளிப்படையாக எல்லா விஷயங்கள் இருக்கணும். இவர் 30 அடி கன அடி இதை மட்டும் தான் விட்டுருக்கோம், இது மட்டும் தான் செஞ்சுருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், படித்தவங்க நம்ம எல்லாரும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு இந்த கியூசெக்ஸ் தண்ணி மட்டும்தான் விட்டுறதுனால அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்காது. இந்த அளவுக்கு பாதிப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்துருக்கோன்னா அதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கன அடி சென்சியஸ் கியூசெக்ஸ் தண்ணி விட்டுருக்காங்க. அதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இதுக்கான ஒரு ஜுடிஷியரி என்கொயரி இம்மீடியட்டாக தேவைப்படுகிறது. அண்ட் இது 1 மாதத்துக்குள்ள எங்களுக்கு ஒயிட் பேப்பர் மாதிரி தெளிவாக வெளிப்படையாக விஷயங்கள் வரணும். ரொம்ப கிளியரா இருக்கும். இது நீங்க இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கொட்டிவாக்கத்தில் நடந்தது. எத்தனை பத்திரிகையாளர்கள் போனீங்க? எத்தனை பத்திரிகையாளர்கள் அழைக்கினாங்க? எத்தனை பத்திரிகையாளர்களுக்கு கேள்விகள் கேட்டீங்க? அதிமுக அரசாங்கம் கேள்வி கேட்டு முடிஞ்சது உங்களால? என்னங்க? இல்ல மீடியா இல்லைங்க. எப்படிங்க? Every time you people are here, gathered here, I keep meeting all of you. I am asking a simple... Absolutely. So please ask a question. Why AIDMK refuses to meet the press? அது நீங்க தான் எழுதணும். யார்கிட்ட கேட்கறது? நீங்க இந்த கேள்வி அங்க எழுப்பணும்ல. உங்க ஹெட்லைன் நியூஸ்ல போடுங்க. இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கறதுனா? இது first let's see what the government reacts. இதுக்கான ரியாக்ஷன் என்ன இருக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து முதல்ல அது பார்க்கணும். திமுக தானே பண்றாங்க. நாங்க தீர்மானம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். 1 மாதத்துக்கான டைம் கொடுத்திருக்கோம். 1 மாதத்துக்கான டைம் கொடுத்திருக்கோம். இரண்டாவது தீர்மானத்துல மதசார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கிற சக்தியை காங்கிரஸ் மேற்கொள்ளும்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்க தலைமை லீடர் இருக்க போறீங்களா? கூட்டணிக்கு நீங்க லீடர் இருக்க போறீங்க? கோஆர்டினேஷன் இருக்கு. இங்க தலைவர் ஏற்கனவே தெளிவாக சொன்ன மாதிரி மதசார்பற்ற இல்லாத ஒரு கட்சிகள் செக்யூலரிசம் எங்க இருக்கு அது பார்த்து தான் போவோம்னா. பட் இது எலெக்ஷன் வர நேரத்துல நம்ம முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த தீர்மானத்தை சொல்லிருக்கீங்க மதசார்பற்ற. அப்ப பாத்தீங்கன்னா லாஜிக்கலா டிஎம்கேட போற மாதிரி ஒரு வாய்ப்பு. See, in reading in between the lines or pun intended எல்லாம் நாங்க பேச விரும்பல. It's very clear. பேப்பர்ல இருக்கு. So நீங்க reading in between the lines நீங்க யார் வேணாலும் இருக்கலாம். So வேற கேள்வி இருக்கா? தீர்மானம் இங்க கையில இருக்கு. உங்க முன்னாடி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. பாஜகவும் மத்திய மாநில அரசு செய்யணும்னு. காங்கிரஸ் இது தொடர்பாக ஏதாவது போராட்டமோ இல்ல இதுக்கு அழுத்தம் கொடுக்க வகையில ஏதாவது நடவடிக்கைகள்ல இறங்கணும் தேவைப்பட்டா கண்டிப்பாக செய்வோம். இல்ல ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும். ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தா தானே. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்காக ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும், கொண்டு வர முடியும். அது ஏன் கொண்டு வரலன்னா நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் பார்த்து
சொன்னாங்க. லேண்ட் ஆர்டினன்ஸ்க்கு வந்து Corporate. பீப்புளுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஆர்டினன்ஸ் கொண்டு வர சேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் 5 times. 5 times எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கோம். இது என்னன்னா சும்மா வந்து அவங்களுடைய தப்பு மறைக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழி சுமக்கிற மாதிரி பிஜேபி அரசாங்கத்தோடைய நடவடிக்கை இது வந்து அவங்களுக்கே இந்த கேள்வி போகணும். நீங்க 18 மாசத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா கேட்கணும். ஏன் ஆர்டினன்ஸ் கொண்டு வரல, நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, 18 மாசம் ஏன் இந்த விஷயத்தை வந்து வெளியில பாராளுமன்றத்திலேயே இந்த கேள்வி எழுப்பல, ஏன் இதை பத்தி யாருமே பேசல. இப்போ பிஜேபி வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேனகா காந்தி அவர்கள் எங்கே இருக்கிறாங்க காணவில்லை. முதல்ல அவங்களை கண்டுபிடிக்கணும். அனிமல் வெல்ஃபேர் வந்து இதே யூபிஏ கவர்மெண்ட்னா உடனே வந்து எல்லாரும் அனிமல் வெல்ஃபேர் அது இதுன்னு அவ்வளோ பேச்சு பேசினாங்க. மேனகா காந்தி அவர்கள் அனிமல் வெல்ஃபேருக்காக அவங்க மினிஸ்ட்ரியில் இருக்காங்க. வேர் இஸ் மேனகா காந்தி? அவங்க ஏன் இதை வாய் திறக்கவில்லை? ஏன் இதுக்காக வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, இது வந்து அகேன்ஸ்ட் தி அனிமல் குரூவலிட்டி இருக்குன்னா ஏன் மேனகா காந்தி சொல்லலை? மேனகா காந்தி எங்கே இருக்காங்கன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. இது வந்து 2011 அதுக்காக ஒரு இஷ்யூ இருந்தது. இல்ல மேம், இப்ப சமீபத்துல டிசம்பர் 15 2015ல அவர் வந்து அனுப்பிச்சிருக்காரு ஒரு லெட்டர், உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மன்மோகன் சிங் அனுப்பிச்சிருக்காரு. அப்ப அவர் வந்து ஜல்லிக்கட்டு எதிர்த்து சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு நீங்க ஏன் 1+1=11 நீங்க யோசிங்க. அவர் ஜல்லிக்கட்டு ஸ்பெஷலா சொன்னாரா? ஜல்லிக்கட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு நிமிஷம், அந்த இது நான் சொல்றேன். அவர் அனுப்பிச்ச அந்த லெட்டர் அப்படி நான் படிக்கிறேன் உங்களுக்கு. Many thanks for your letter 1st December 2015. The Human Society International India affiliated has worthy objective and certainly we have to work to distinguish bullfights which provide a cruel form of entertainment. I wish you all success in achieving your right. ஜல்லிக்கட்டு நான் சொல்லல, புல் ஃபைட்ஸ் இருக்கும்போது லாஸ்ட் டைம் வந்து 2012 2013 நடத்தும்போது சில கண்டிஷன்ஸோட தான் நமக்கு ஜல்லிக்கட்டு நடந்தது. அதுதானே இருக்கு. ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலையே. புல் ஃபைட்னா ஜல்லிக்கட்டு, குறிப்பாக புல் ஃபைட்னா நிறைய, இப்போ நீங்க வந்து ஜல்லிக்கட்டு இங்க சொல்றீங்க, புல் ஃபைட்ஸ் உங்களுக்கு நார்த்லயே நடக்கும். நான் எஸ், ஸோ புல் ஃபைட் சொல்லும்போது குறிப்பிட்ட தமிழ்நாட்டு மட்டும்ல ஜல்லிக்கட்டுக்காக சொல்லல, வித் கண்டிஷன்ஸ். ஏன்னா 2012 2013 நடந்திருக்கும். அப்போ யூபிஏ கவர்மெண்ட், அப்போ மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது வித் கண்டிஷன்ஸ் நாங்கள் நடத்திருக்கோம். அதுதான் இருக்கு. வித் கண்டிஷன்ஸ், வை நாட் நவ்? கண்டிப்பா கிடையாது. எப்படிங்க கருத்து வேறுபாடு இருக்க முடியும்? நாங்க தான் இங்க உட்கார்ந்துட்டு அவ்வளவு ஓப்பனா அவங்க கிட்ட வந்து ஜல்லிக்கட்டு எது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்க எங்க கருத்தை சொல்லலாம். அந்த கருத்தை நாங்க தான் சொல்ல முடியும். மேலிடத்துல அபிஷியலா இதுக்கு எதிராக எந்த கருத்து இது வரைக்கும் வரல. ரைட். எனிதிங் எல்ஸ்? தேங்க் யூ. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு பகிர்ந்து கொண்டார். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். அப்போது கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்பதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டது குறித்து நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அதேபோன்று ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு மத்திய அரசு ஏன் இத்தனை மாத காலமாக 18 மாத காலமாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தொடர்பான செய்திகளை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.